வெல்கம் டு மேஜிக் பென் தமிழ் மேஜிக் பெண்கள் சீரிஸ் பவர்ட் பை பிங்கே கேபிட்டல். இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சரி, ஒரு அவார்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் செரிமனியாக இருக்கட்டும் சரி, இதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் அண்ட் அவார்ட்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அவார்ட்ஸ் அண்ட் கிஃப்டிங் வந்து பீப்புளுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத கிரியேட் பண்றது மட்டும் யோசிக்காம, என்விரான்மெண்ட் எப்படி இம்பாக்ட் பண்றது அப்படின்ற ஒரு காரணத்தை யோசிச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, மிஸ்டிக் கிஃப்ட் அப்படின்ற கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஜனனி பொற்கொடி தான் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் ஜனனி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மிஸ்டிக் கிஃப்ட் ஜனனி பொற்கொடி அவங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அதை பத்தின ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல முடியுமா? எஸ், கண்டிப்பா. ஸோ நான் வந்து காலேஜ் முடிச்ச டைம்லேருந்தே ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங். அந்த ஒரு கிரிட் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் ஃபார் மல்டிபிள் ரீசன் ஹேட் டு ஒர்க். ஸோ அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். கெரியர் ஜஸ்ட் கோயிங் ஆன். அண்ட் தென் அட் சம் பாயிண்ட் ஐ தாட், ஓகே இப்போ நம்ம பண்ணலன்னா ப்ராப்ளி வில் never be able to do it அப்படின்னு சொல்லி I had a moment. And I thought, let's just give it a try. What's the worst that can happen? Suppose work out ஆனாலும் திருப்பி நம்ம வேலைக்கு போகலாம், not a problem அப்படின்னு சொல்லிட்டு தான் I just gave it a shot. I was exploring multiple options. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் கிஃப்டிங் வந்து லைக் கப்புள் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸுக்கு இது இனிஷியலாக ஒரு ரிக்வயர்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இனிஷியல் டிஸ்கஷனில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு, ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் சம்படி டு டூ இட் அப்படின்னு டிஸ்கஷன் வந்தப்போ ஐ தாட், why don't I do it? எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டும் இருந்துச்சு. நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆஃப் வித் ஃப்ரெண்ட். அண்ட் அவங்களுக்கு பண்ண இட் கேம் அவுட் ரியலி வெல். அண்ட் தென் அதுல இருந்து we got two more other people asking for it. And I thought, okay, this itself is a good line. நம்மளுக்கு பிடிச்ச ஏரியாவும் இருக்கு. அண்ட் இதுல நிறைய creativity is also involved. So I thought, why don't we give it a try? There are multiple players in the market in this already, but how do we differentiate ourselves? அப்படின்னு சொல்லிட்டு we were thinking. And it did look like a very lucrative market. Like gifting வந்து நீங்க சொன்ன மாதிரி there are a lot of avenues in which gifting actually goes well. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கல்யாணம், ட்ரெடிஷனல் ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபேமிலி சைடா இருக்கட்டும், இல்லாட்டி கார்பரேட் அவார்ட்ஸ், கான்ஃபரன்சஸ், அந்த மாதிரி endless-ஆ there are a lot of avenues in which gifting is involved. Right? So the market was huge. And we thought, why don't we give it a try? So அப்படி ஸ்டார்ட் ஆனதுனா மிஸ்டிக் கிஃப்ட்ஸ். அண்ட் so முன்னாடி I was working with PayPal before I quit my job as a product manager. And like last September quit பண்ணிட்டு I started doing this full time. So it's been 8-9 months since we started, but the journey ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு இது வரைக்கும். been going good. So yeah, lot more expecting. நிறைய maybe planning a lot of things, நிறைய விஷயம் work பண்ணிட்டு இருக்கோம். Quite interesting, very very interesting line. So looking forward to taking the six to the next level. வண்டர்ஃபுல், ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிஃப்டிங் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், ரைட்? ஸோ இதில் க்ரியேட்டிவிட்டி ஃபங்க்ஷனுக்கு ஒரு விதமான கஸ்டமைசேஷன் இருக்கணும். அவார்ட் ஃபங்க்ஷன், கார்பரேட் கிஃப்டிங், அந்த ஈவெண்ட்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். தென் ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த கிஃப்டிங்கிறது இட்ஸ் லைக் ஒரு பிட் ஆஃப் டாஸ் அப் மாதிரி. ஸோ ஹவ் யூ வில் ஐடென்டிஃபை, நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்க? ஒரு ஈவெண்ட்னா இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்றது எப்படி நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? So generally when we work with a client, so நம்ம வந்து first வந்து ஒரு சின்ன questionnaire மாதிரி we ask a series of questions to understand the requirement. And நம்ம வந்து curate பண்ற hamper வந்து it will be aligned to that. Like for example, time, like delivery timeline plays a very important role, right? Like for example, நாளைக்கு வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன் இருக்கோ நம்ம அதான் கொடுக்க முடியும். பட் இல்ல 1 month டைம் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி we'll be able to plan things creatively. தென் என்ன கவுண்ட், என்ன பட்ஜெட், அதுக்கப்புறம் வந்து இது எந்த கம்பெனி ஒரு யார் வந்து இதை கொடுக்குறா, ஸோ வாட் இஸ் அ கம்பெனி அபவுட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு அனாலிட்டிக்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டி ஸோ அந்த மாதிரி கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி, இதை யாருக்கு கொடுக்குறாங்க, கிளைண்ட்டுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குறாங்களா, இல்லை வெண்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்களா, இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் இது கொடுக்குறாங்களா, கான்ஃபரன்ஸ் இது ரிசீவ் பண்ணுறவங்களா யாரு. ஸோ அந்த மாதிரி we consider all of these parameters into consideration and then we design the hamper. Because நீங்க சொன்ன மாதிரி
ஒரு இடத்துல வந்து அப்ளிகபிளா இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னொரு இடத்துல இட் நாட் பி அப்ளிகபிள், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாட் ஆஃப் டைம்ஸ் இப்போ ஒரு ஆன்போர்டிங் கிட் இருக்கு, ஒரு கம்பெனியோட ஆன்போர்டிங் கிட் இருக்குன்னா வி மை திங்க் தட் வாட்டர் பாட்டில் வந்து எல்லாருமே எப்பவுமே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பட் தென் இட் இஸ் ஆல்சோ யூட்டிலிட்டி, ரைட்? ஆஃபீஸ்க்கு வராங்க, வாட்டர் பாட்டில் கண்டிப்பா தேவை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட்டர் பாட்டில் இஸ் கிவன். பட் அது வந்து ஒரு எம்ப்ளாயி ஆன்போர்டிங் கிட்ல இட் வில் ஃபிட் இன் ப்ராப்பர்லி. பட் ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுக்குறப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறப்போ அவர் brand, நம்ம brand values, all those kind of things actually should be reflecting, right? How do we work together? How do we grow together? Like for example, for one of the client that we worked on, so அவங்க வந்து அவங்களோட கிளையண்ட்டுக்கு they were presenting something and they wanted to do something around growth, right? So client na என்ன, இப்போ நான் ஒரு business பண்றேன், என்னோட client இருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்த்து grow ஆகணும்ன்றது தான் the idea, கரெக்ட்டா? So அப்போ வந்து they want to do something that signifies growth. So நாங்க வந்து very very beautiful brass tree, ஒன்று வந்து நல்ல ஹெவியான ஒரு brass tree that can go as a very very pretty show piece வந்து we actually curated for that client. And எங்களோட கிளைண்ட்டும் ரொம்ப ஹாப்பி, அவங்களோட கிளைண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, right? Because they receive it, because it again gives a lot of positivity, right? So நம்ம ஒரு gift கொடுக்குறப்போ we have to just make sure the person who is giving it is also happy, the person who is receiving it is also happy. சும்மா எல்லாரும் கொடுக்குறோம், ஓகே என்ன இதுவா சரி, அந்த மாதிரி இப்போ ஜெனரலா சொல்லுவாங்கல்ல, கல்யாணத்துக்கு போனா ஒரு வாட்ச் வால் கிளாக் பிரசன்ட் பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஓகே 10ஓட 11 இல்லாம how do we try to stand out, how do we make the person who's receiving it also feel good அப்படின்றது எல்லாமே நாங்க வந்து கைண்ட் ஆஃப் யோசிச்சு, அந்த பட்ஜெட்ல இருக்கா, அந்த டைம் லைன்ல இதெல்லாம் பண்ண முடியுமான்றதெல்லாம் யோசிச்சு, wherever possible we try to do personalization, like adding names and things like that. Because inevitably எப்பயுமே நம்ம பேர் போட்ட விஷயத்தை நம்ம வந்து தூக்கி போட மாட்டோம், ரைட்? we will always keep it, நம்ம யூஸே பண்ணாலும் அதை பத்திரமா வச்சிருப்போம், நம்ம பேர் போட்டு அப்படின்ற ரீசனுக்காக. ஸோ அதனால wherever possible we try to do personalization. ஸோ அந்த மாதிரி all of these parameters we consider and try to have ஒரு different set of gifts, wherever possible ஒரு differentiation கொடுக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ வந்து இப்போ கார்ப்பரேட் கிஃப்டிங் நடக்கிறப்ப, ஸோ இந்த டைம் லிமிட்லாம் நம்ம வந்து சர்வ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஹியூஜ், இட் இஸ் அ பல்க் அமௌண்ட் ஆஃப் கிஃப்டிங். அண்ட் ஆல்சோ பேக்கிங் இருக்கு, ப்ராடக்ட் டேமேஜிங் இருக்கு, அதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் ஸ்பேனை வந்து நீங்க எப்படி வந்து அதை கம்ப்ளீட் பண்றீங்க மற்ற காம்படிட்டர்ஸோட? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ இப்போ வந்து டைம் லிமிட் இருக்கு அப்படின்னா தென் ஒன் திங் தட் வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ், நம்ம வந்து டூ மச் கஸ்டமைசேஷனுக்கு வி வில் நாட் பி ஏபிள் டு கோ, ரைட்? ஸோ நம்மளுக்கு அவைலபிள் ப்ராடக்ட்ஸ், அவைலபிள் ஸ்டாக் வச்சு தான் வி வில் ஜெனரலி ஹேவ் டு ஒர்க். ஸோ தட் இஸ் வை நம்ம ஜென்ரலாகவே கிளைண்ட் கிட்டலாம் அடிக்கடி சொல்றதுமே அதுதான், லைக் இப்போ நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா பண்ணணும்னா லெட்ஸ் ட்ரை டு ப்ரீ பிளான், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரீ பிளான்டா டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க, ரைட்? ஸோ நம்ம கிஃப்ட் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணா the earlier we plan the better it is, ன்றதை we always try to communicate. But even in that case there are a lot of times where we have to work in very close calls. So அப்போ வந்து one thing that we take care is when the numbers are also huge, we work with multiple vendors. So ஒரே ஒரு வெண்டர் மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ வந்து we have multiple vendors that we work with. So ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல ஸ்டாக் இல்லைனாலும் இல்லை ஸ்டாக் கம்மியா இருக்குனாலும் we'll be able to procure it quickly from the rest of the places and accumulate everything. So நம்ம வந்து ஜெனரலா we get everything from all the vendors and நம்மளோட warehouseல வச்சு we kind of pack everything and send it. So that is the mode that we work on and we usually buy extra. Like for example, நம்மளுக்கு வந்து actual count பாத்தீங்கன்னா 100 இருக்கு அப்படின்னா ஒரு 110 or 120 தான் we generally buy, so that இந்த மாதிரி damagesல ஏதாச்சும் இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் we'll be able to quickly use other products அப்படின்றதுனால we அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீப்ளானா தான் பண்ணுவோம். and extra வாங்கினாலும் ப்ராப்ளம் கிடையாது, because it will anyways be used for some other hampers, so we would be able to do that as well. So அதனால we kind of plan it like that. I mean, so sometimes when the numbers are huge, so one of the order that we work பாத்தீங்கன்னா ஒரு 4000 hampers வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிருந்தோம். டைம்லைன் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 weeks தான் இருந்துச்சு. and அதுல வந்து it was like during Diwali time. ஓகேவா? ஸோ தீபாவளி டைம் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இஸ் வெரி வெரி ஸ்லாம்ட், ஆல் தி வெண்டர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு ஹெக்டிக்கான டைம் ஆக்சுவலி தீபாவளி டைம், ரைட்? ஸோ அப்போ வந்து லாட் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ், ஸோ வி ஒர்க் வித் லாட் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் டைரக்ட்லி, பிகாஸ் தட் இஸ் வேர் வி கெட் அ குட் ப்ரைஸ் பாயிண்ட், ரைட்? ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கி 4000 இஸ் அ ஹியூஜ் நம்பர், அண்ட் தென் டு அசம்பிள் எவ்ரி திங் ஹியர் அண்ட் தென் டெலிவரி அகைன் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா 8 லொகேஷன்ஸ் டெலிவரி.
ஓகேவா? ஸோ நம்ம வந்து லிட்டரலா ஜஸ்ட் we were running against டைம் மாதிரி தான் இருந்துச்சு. we were like வெண்டார் கிட்டலாம் நீங்க பண்ண வரைக்கும் ஒரு பேட்சாச்சும் அனுப்புங்க. ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. பிகாஸ் we don't want to delay the because it is an event and on டைம்க்கு போய் ஆகணும். ஸோ நீங்க ஒரு பேட்சா பண்ற வரைக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்களும் பேட்சா ரெடி பண்ணி வந்து அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி we were just trying to see how efficient we can work. So as soon as we get the first batch done நம்ம வந்து அதை ஷிப் பண்ணிடுறது. ஷிப்பிங்குமே வந்து ஒரு லொகேஷனுக்கு we were trying out different methods for shipping. ரைட், சில இடத்துல வந்து ஏர்ல போட்டோம், சிலது வந்து இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு என்ன சொல்றது we book porter or something like that to go to like other state இங்க, because அது வந்து was working out more cost effectively. So we were like calculating cost left right center even for shipping, because shipping is actually pretty expensive. ரைட், நம்ம வந்து சின்னதா எதாவது அனுப்புறப்ப நமக்கு தெரியாது, பட் லார்ஜ் பாக்ஸஸ்லாம் அனுப்புறப்போ ஷிப்பிங் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அது ஏர்ல போட்டீங்கன்னா இட்ஸ் ஈவன் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த மாதிரி we have to consider so many parameters when we are actually working on very limited time. So we do work, of course we are good under pressure, we do that, but we always request our clients நீங்க வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணுங்க, so that எல்லாருமே கம்ஃபர்ட்டபிளா ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் காசு சேவ் பண்ணலாம், கொஞ்சம் கஸ்டமைஸா நிறைய விஷயம் பண்ணலாம்ன்றதை we keep telling them. So it is not a cool job. Deliver வந்து அது வந்து ஒரு pressurized கண்டிப்பா. lot of pressure. Absolutely. So இப்போ மிஸ்டேக் கிஃப்டோட முக்கியமான டேக்லைன் வந்து it tells a story. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ ஒரு கிஃப்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா டெக்னாலஜி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கிஃப்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ யூ வில் சப்போர்ட் த ட்ரெடிஷன் லைக் அர்பன் பீப்புள், ஆர்டிசன்ஸ், ஹேண்ட்மேட் ஆர்டிசன்ஸ் இருக்காங்க. ஸோ யூ வில் சப்போர்ட் தட். ஸோ உங்களோட மிஸ்டேக் கிஃப்ட்டில் விமன் ஆர்டிசன்ஸ் இருக்காங்களா? அவங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? Yes, of course. So நம்மளோட ஐடியாவும் அதுதான், ரைட். பட் இட்ஸ் நாட் தட் we do only artisan based products, because இப்போ நம்ம பேசின முன்னாடி கொஸ்டின்ல பேசின மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் டைம் லைன்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணவே முடியாது, ரைட்? பிகாஸ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், ஆர்டிசன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இட் டேக்ஸ் அ டைம் டு கெட் தோஸ் டன். அண்ட் அவங்க யாருமே வந்து மேனுஃபேக்சரர்ஸ் மாதிரி ஸ்டாக் அப் பண்ணிட்டு தே ஒன்ட் கிவ். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் வி ஒர்க் வித் லிமிடெட் ஸ்டாக், லிமிடெட் ரிசோர்சஸ், ஆர்டர் பேஸ்டா அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வி டூ ஒர்க் வித் அ காம்பினேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் as well as artisans and women. So for one of the orders, so வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we also work with a couple of சுய உதவி குழுலாம் இருக்குல்ல. ஸோ சுய உதவி குழுவோட we actually work. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா like one of the products that we work with them is candles. ஸோ candles வந்து so we work அது இது வந்து சென்னையில் இல்லை, ஸோ தஞ்சாவூரில் ஒரு சுய உதவி குழு இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு எனி கேண்டில் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அங்கே வந்து they actually do it for us and give. இங்கேயுமே we do have, so since I am based out of Chennai. Here also we work with a couple of other small scale women who work with products like candles or a few other handmade bags. So adellame vandu நம்ம work பண்றோம். See the beauty about working with women or artisans like that, right? So அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டுமே is very important to them. Right? They take a lot of care in making even single product. அது சும்மா ஓகே நம்ம வந்து நம்ம ஃபேக்டரி மேட்ல பார்த்துட்டு போல அடிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து. ஆனா இவங்க வந்து அப்படி கிடையாது, ரைட்? ஒரு ப்ராடக்ட் பண்றதுனா கூட they give it a lot of love. மாதிரி handmade products எல்லாம் பாத்தீங்கன்னா made with love ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போட்டுருப்பாங்க. It is not just to show off. It is actually the people put a lot of care. ரொம்ப வந்து ஒரு கேண்டில் பண்றதா கூட அவ்வளோ ஆசையா இது அழகா வரணும், கிளைண்ட்டுக்கு வந்து பிடிக்கணும், அந்த மாதிரி they put in a lot of thought in making a particular product. So அதனால ஜென்ரலாவே small business owners இருக்கட்டும் இல்லனா வந்து other artisans இருக்கட்டும், it is always a pleasure with working with people like that. நம்மளுக்கு வந்து more and more we want to include those kind of people, right? So we are also working in that. நம்ம இன்னும் நிறைய பேரை வந்து onboard பண்றோம், இந்த மாதிரி small scale பண்றவங்க and artisan workers or all these handmade products. அதெல்லாம் we are onboarding even more people on that. But yeah, if there are some people அந்த மாதிரி பண்றவங்க யாராச்சும் இந்த வீடியோஸ் பாக்குறீங்கன்னா definitely reach out to us. We would just love to work with you.